சாய் மக்களே நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ கன்சல்டிங், நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ கன்சல்டிங். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ கன்சல்டிங் நம்ம ரோஹினி அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும், அகமது பைக்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். எக்ஸாக்டான லொகேஷன் மேப்ல கொடுத்துருப்பாங்க, பார்த்துருங்க. நம்ம கடை வந்து இங்க எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கு. கடை நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 15. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற வண்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000-20,000 பட்ஜெட்ல இருந்து அப் டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் உள்ள ஸ்போர்ட்ஸ் பைக் வரைக்குமே வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் இங்க இருக்க முக்கவாசி வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளா இருக்கும், லோக்கல் நம்பரா இருக்கும். அதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ என்னென்ன வண்டி இருக்குன்னு வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற கடையில முதல் வண்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல KTM RC 200 இருக்கு. ஸோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பைக் மார்க்கெட்ல யார்ட்டி இல்லை டிமாண்டான வண்டி. நம்மள்ட்ட ஒரு வண்டி இருக்கு, TN42 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 11,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பிராண்ட் நியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு நம்மள்ட்ட. வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தான். இந்த வண்டிக்கு மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2022 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. நம்ம கேட்கிற ஃபைனல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 170 வந்து கேட்கறோம். வாங்க முன்னப்ப பார்த்து பேசி எடுத்துக்கலாம். ஒரு 50,000 இருந்து 60,000 எடுத்துட்டு வந்தா போதும், தாராளமா இந்த வண்டியை வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து மார்க்கெட்ல மோஸ்ட் டிமாண்டிங்கான ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ RS 200 பஜாஜ்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு BS4 BS6 எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். BS3 இன்ஜின் எங்கேயுமே வந்து கிடைக்காது. நம்மள்ட்ட ஒரு வண்டி வந்து இருக்கு. ஸோ வண்டியோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2016. வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% வண்டி தெளிவாவே இருக்கும். 2 டயருமே 90% இருக்கு. கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நல்ல அட்ராக்ஷனான கலர் ரெட், சிங்கிள் ஓனர் தான், தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி நம்ம கேட்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மார்க்கெட்ல யார் கேட்காத ஒரு பெஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். என்ன வந்து பாத்தீங்கன்னா 72 ரூபா. நீங்க நேர்ல வாங்க, என்ன பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணுமோ பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கன்சல்டிங்ல பார்க்க போற வண்டி என்ன வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மைலேஜ் பைக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸ்ப்ளெண்டர் இதுவுமே ரொம்ப டிமாண்டா இருக்க வெஹிக்கிள். இதுல நம்மள்ட்ட ஒரு 7-8 வண்டி கிட்ட இருக்கு நம்ம கன்சல்டிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குற வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2015 ஸ்ப்ளெண்டர் பிளஸ் தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி 80% வந்து நல்லா இருக்கும். வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 21,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. இதுக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 45,000 வந்து கேட்கறோம். ஒரு 42,000 ஃபைனலா அந்த வண்டியை கொடுத்துடலாம். ஒரு 12,000 எடுத்துருவாங்க. இந்த வண்டியை நான் EMI பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்த பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா சேம் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ் திருச்சி வண்டி. மோஸ்ட்லி லோக்கல் நம்பர் கேட்பாங்க. நம்மள்ட்ட ஒரு 2 வண்டி அவைலபிளா இருக்கு. 2021 மாடல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும். அலாய் வந்துடும், செல்ஃப் வந்துடும் உங்களுக்கு. வண்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 68,000 கேட்கறோம். ரேட் வந்து நெகோஷியபிள் தான். ஒரு 15,000 16,000 எடுத்துருவாங்க. இந்த வண்டியை நான் லோன் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. அது பக்கத்துல நிக்கிற ஸ்ப்ளெண்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் செல்ஃப் ஸ்டார்ட் அலாய் எல்லாமே வந்துடும். வெறும் 18,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. TN51 ரெஜிஸ்ட்ரேஷன். 2 டயருமே வந்து பாத்தீங்கன்னா 80% இருக்கும். 2022 மாடல் இது. இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 72 ரூபா வரும். என்ன பெஸ்ட்டா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். ஸோ இதுக்கு ஒரு 15,000 இருந்தா போதும், லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது பக்கத்துல நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் 2021 2 மாடல் வந்துச்சு. நீங்க முதல் பார்த்தது ஃபர்ஸ்ட் மாடல், இது பார்க்க 2வது மாடல். வெறும் 11,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கலர்ல நல்லா இருக்கும். செல்ஃப் அலா எல்லாமே இருக்கும். இந்த வண்டி கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 68 ரூபா கேட்கறோம். என்ன பெஸ்ட்டோ அதை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் பல்சர் 150. ஸோ இப்போ நீங்க பாக்குற முதல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2022 மாடல். வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 95,000 கேட்கறோம். வெறும் 15,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். வண்டி தெளிவா இருக்கும். புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு 15,000 எடுத்துருவாங்க. இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது பக்கத்துல நிக்கிறது சேம் பல்சர் 150. இது வந்து நியான் டைப் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2020 மாடல் சிங்கிள் ஓனர் தான். வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி செம்ம தெளிவா இருக்கும். வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 78 ரூபா கேட்கறோம். ஃபைனலா ஒரு 76-75 ரூபா கொடுத்துடலாம். நீங்க நேரில் வாங்க, என்னால என்ன பெஸ்ட்டா பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு ஒரு 16,000 17,000 எடுத்துருவாங்க. இந்த வண்டிக்கு லோன் பண்ணி. நம்ம அடுத்த பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே மைலேஜ் நல்லா தரும். ஹோண்டா ஷைன். ஸோ பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட இருக்காது. வண்டி செம்ம தெளிவா இருக்கும். 2 டயருமே வந்து பாத்தீங்கன்னா 95% கிட்ட இருக்கு. 2022 மாடல். 12,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. TN59 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 75,000 கேட்கறோம். நீங்க நேரில் வாங்க, என்னால என்ன பெஸ்ட்டா பண்ணி தந்துருவேன். ஒரு 15,000 இருந்து 18,000 எடுத்துருவாங்க. இந்த வண்டியை லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது பக்கத்துல நிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா பசங்க ரொம்ப டிமாண்டா இருக்க ஒரு வெஹிக்கிள் பல்சர் 220. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன். ஓனர்ஷிப் மட்டும் 2 ஆகி போச்சு. பட் வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு. வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 85,000 கேட்கறோம். ஒரு 82,000 அந்த வண்டியை நம்ம கொடுத்துடலாம். ஒரு 20,000 25,000 எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும், இந்த 220 லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்பாச்சில RTR 160 கேட் ஃபேஸ்னு வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி. வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா TN68 கும்பகோணம் ரெஜிஸ்ட்ரேஷன். 16,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. ஒயிட் கலர் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும். 2022 மாடல். இது கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 95,000 வந்து கேட்கறோம். நீங்க நேரில் வாங்க, என்னால என்ன பெஸ்ட்டா பண்ணி தரேன். ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஒரு 20,000 25,000 இருந்தா போதும், இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வண்டி தான். ஸோ ஹோண்டால CD 110. ஸோ வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2021 மாடல். இதுவுமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும். 2 டயருமே வந்து ஒரு 85% கிட்ட இருக்கு. வண்டியில ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட கிடையாது. சிங்கிள் ஓனர் தான். வண்டி வந்து 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65,000 சொல்றோம். ஒரு 61,000 ஃபைனலா வந்து கொடுத்துடலாம். நீங்க நேரில் வாங்க, என்னால என்ன பெஸ்ட்டா பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு ஒரு 15,000 இருந்தா போதும், EMI பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது பக்கத்துல நிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்க வண்டி தான். பஜாஜ்ல பல்சர் NS 200. இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி வண்டி தான். 2023 ஒரு வருஷத்தோட வண்டி. வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1.45 வந்து கேட்கறாங்க. ஒரு 1.40 ஃபைனலா கொடுத்துடலாம்.
இந்த வண்டி நீங்க லோன் போற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 60,000 இருந்து 70,000 வேணும். ஒருவேளை உங்களுக்கு சிபில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 இருந்தா போதும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஃபிசெட்ல வெர்ஷன் 2 பீகா கிரீன் சொல்லுவோம். ஸோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2019 மாடலு. வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா TN49 தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இதுவுமே வண்டி நல்லா இருக்கும். வண்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75,000 சொல்றோம் 2019. ஃபைனலா ஒரு 73,000 வந்து கொடுத்துடலாம். ஒரு 18,000 இருந்தா போதும் இந்த வண்டியை லோன் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி டைப்ல ஹீரோல வந்து ஜூம். ஸோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா TN49 தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் 2020 மாடல். இந்த வண்டி கேட்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70,000 கேட்கறோம். நீங்க நேரில் அவங்க என்ன பெஸ்டா உங்களுக்கு லோன் பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு ஒரு 15,000 இருந்தா போதும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ